இப்போது நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார். அவசியம் இல்லாத விஷயம்னு சொல்றாரோ, அப்ப அவசியமானதே பேசட்டும். எலக்ட்ரிஷன் correct? Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்துட்டு. what is the noise? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. Tamil. Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்க கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலைநாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. பெப்சி. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். நான் ஏன் கல்லா இருக்கு? என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன். நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய். இது அமெரிக்க நாய். அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கிட்டோம். அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்கட். டெய்லி ஒரு டின் உடைச்சு போடு. நாய் காஸ்ட்லி நாய். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோறு போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போது என்னமோ காலில் தேஞ்சிருக்கு. சர்ஜன் ஜெனரல் கிட்ட எடுத்து போய் இதை காமி. பென்சாயின் தடவி வில்வெட் மெத்தல படுக்க வை. தலையில படுக்க வைக்காத. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேர்ஃபுல். பாத்துக்கோ. ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏதோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு போனேன். போய் பார்த்தா எல்லாம் லேபர், எல்லாம் கூலிக்கார பசங்க. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. நீ டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? வாங்க போலாம். ஓ, தேங்க்யூ. என்ன மேன் வேட்டி கேட்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் அழைச்சிங்கம்மா? வேற என்ன கட்டிக்கிறது? என்ன கட்டிக்கிறது? எங்க படிப்புக்கு ஒன்னும் கட்டக்கூடாது. கம்ப்ளீட் சோட். ஒன்னையும் தான் மேன். கம்ப்ளீட் சோட் போடும். ஹலோ. மிஸ்டர் காட்டன், come on, come on. You all right? All right, wait. வேட்டி கட்டவங்களா அங்க கீழே உட்காரவே. சூட் பண்ணவங்கள மட்டும் சோபால உட்காரவே. பகவான் பகலிலே வரக்கூடாது என்று இரவிலே வந்தார். ஆஹா, நமது கலை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தாயா காந்தா?
நமக்கு இப்பொழுது தேவையான இம்மாதிரி பாட்டுகளுக்கல்லவா நேற்று ஆடி இருக்க வேண்டும். நேற்று ஆடிய ஆட்டமும் பாட்டும் எனக்கு அடியோடு பிடிக்கவே இல்லை. ஆலையும் தங்கே நீ ஊராயோ காளிகளின் துயரத்தை பற்றி தானே பாடினார்கள். அதை யார் கேட்பார்கள்? இங்கு 2 அடி பாடுவதற்குள் வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார். டான்ஸ்னா பூரா லவ்மயமா இருக்க வேண்டும். தாங்கள் என்ன சாதாரணமானவரா? உலகத்தில் கலையின் வடிவம் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி வந்தவர் அல்லவா? உண்மைதான் காந்தா. இன்பத்தின் இருப்பிடம், எழில் அரசிகளின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே, அந்த பாரிஸ் நகரத்தின் நடன அரங்கங்களில் என் பாதம் படாத மேடை ஒன்று கூட கிடையாது. என்னோடு ஆடாத அழகிகளும் அங்கில்லை. காந்தா, டேம்ஸ் நதியின் தீரத்திலே, ஏஞ்சல்ஸ் நகரின் இயற்கை சுனைகளிலே, நேப்பிள்ஸ் நீர் வீதிகளிலே ஆப்பிள்ஸ் நிற அழகிகளுடன் கப்பிள்ஸ் போல் கைகோர்த்துக் கொண்டு அந்த ஜாலி போட்டிலே போகும் பொழுது பார்த்தா உலகத்தையே மறந்து விடலாம். ஏன் இருக்கிறதையும் இல்லாதையும் சொல்லி அம்மா ஆசைய அநியாயமா தூண்டி விடுறிய? ராமா, வாய மூடிட்டு போக மாட்டேன். பிளாக்மேன் எனவே பார்த்தாயா காந்தா, இந்தியாவிலே இவன் மாதிரி கலா ருசி தெரியாத குருடர்களுக்கு நான் பேசுவதை பிடிக்கவில்லை. நீயோ கலையின் கரைபடாத வடிவம், நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன். நாம் இருவரும் சேர்ந்து நமது புராதன கலாச்சாரத்தை தற்கால நாகரிகத்திற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் செய்து விடுவோமானால் இந்த நாட்டிலே கலைக்கு ஒரு நிலையான நினைவு சின்னத்தை நிறுவிவிடலாம். என்னடா நிதி திரட்ட வந்திருக்கார். யாரா வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்கள் எல்லாம் கார்டனுக்குள்ள என்டர் பண்ணி விட்டுக்கிட்டு ஹெல்த் ஆபீசர் நாஸ்டி முனிசிபாலிட்டி குஷ்டரோகி பசங்களை டவுன்ல என்டர் பண்ண விடலாமா? எடுத்து போய் சுட்டு தொலைக்க வேணாமா? காலகாலத்துல ஒழுங்கா நடக்காம ஏன்டா இந்த மாதிரி எங்க தாலியை அறுக்குறீங்க? நமக்கே இந்த வம்பெல்லாம். Shut up, nonsense. மோகன், மோகன், என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல? சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு? என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்த்து மிஸ்டர் தாம்சன், ஹோட், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? ஆல்ரைட், சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற. அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம்புற எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாய் போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்பவே எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை தின்று அந்த வியாதி உண்டாகிறது.
இதோ உலாவுகிறதே இந்த கிருமிகள். 64 வியாதியை தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறானே, அந்த 64 வியாதிகளையும் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இவைதான். இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன். அரசாங்கமும் இதற்காக மும்மரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது. இவைகளாலே இந்த கிருமிகளை அழித்துவிட முடியாது. இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். அவர்கள் குடிசையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாடை மாடிகளே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம். அதனால் தான் கிருமிகள் உண்டாகிறது. குழந்தைகளை லெட்ரினுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும். தவிர தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் மேல் பல கிருமிகள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது. இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள், மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று, ஏன் டாக்டர் இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா? முடியாது. ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம், உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது. அப்படிதான் என்ன செய்யறது? இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க. சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா? அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மூட்டை பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. அதனால மூட்டை பூச்சி ஒழிஞ்சு போச்சா? அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழியறானே தவிர மூட்டை பூச்சி அழியல. அப்போ இந்த அபாயம் இருந்துட்டே தான் இருக்குங்கிறீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக்கிருமிகள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நல்லா நம்மளை பார்க்கறோம், சிரிக்கிறோம், அழுறோம், மனமாற புகழ்றோம், பின்னாலே குழி தோண்டி புதைக்கிறோம், ஊரை ஏமாத்துறோம், ஏழைகளை வஞ்சிக்கிறோம். உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான். இப்பேற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். விஷக்கிருமிகள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது. அதை குறைச்சால் விஷக்கிருமிகள் குறையும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு எங்க இந்த பூச்சிகளோடையும் புழுக்களோடையும் ஆராய்ச்சி பண்றதுக்கே 24 hours பத்தல. கிளப்புக்கு வர்றதுக்கு எங்க டைம் இருக்கு? அது இல்ல சார், இப்ப பேப்பர்ல அடிக்கடி ஒரு நியூஸ் வரத பாத்தீங்களா? எந்த அறிவாளிய பத்தி பேப்பர்ல அடிக்கடி வருது? எல்லாம் சினிமா ஸ்டார்களை பத்தி தான் வருது. அது இல்ல சார், பெண் ஆனா மரத பத்தி இப்ப ஒரு நியூஸ் வருத, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப குழப்பமான விஷயம். எனக்கு இதுல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஏன் உங்களுக்கு இதுல அவ்வளவு சந்தேகம்? டாக்டர் சார், நான் கூட ஆனா மாறிட்டு வரணும்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது வேற ஒண்ணும் இல்ல, அடிக்கடி நீங்க பேப்பர் படிக்கிற ரியாக்ஷன் தான் அப்படி தெரியுது. பாருங்க சார், முன்னெல்லாம் ஆம்பளைங்களை கண்டா வெக்கப்படுவேன், இப்ப வெக்கமே பொம்பளைங்களுக்கு ஃபேஷனாவே போச்சு. முன்னெல்லாம் நான் ரொம்ப சாதுவா இருப்பேன், இப்ப திடீர்னு வீராவேசம் வருது. யாரையாவது உதைக்கலாமா, யாருக்கிட்டயும் சண்டைக்கு போலாமான்னு தோணுது. ஏன்னா இப்போ பொம்பளைங்களை பட்டாளத்துல சேர்க்கிறாங்க, போலீஸ் வேலைக்கும் சேரணும்னு சொல்றாங்க. ஏன் பொம்பளைங்க தான் இப்ப குஸ்தி கூட போடுறாங்களே. அதனால நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா லேட்டா கல்யாணம் பண்றதுனால இப்படி ஏற்பட்டாலும் ஏற்படும். சார் கமிங். வக்கீல் வரதராஜன் வர சொல். சரி சார். அப்போ டாக்டர் நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுங்க. சரிங்க. சரி. நீ இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, பங்களா வாசல்ல எத்தனை கூர்கா, இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே. நீ வாய திறந்து என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர்காரங்க கியூ சிஸ்டத்துல நிப்பாங்களே. உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க. நீ கோணலா கொடுக்கிற போசெல்லாம் உயர்ந்த போசுன்னு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே. நீ நடிக்கிற படத்தை தான் பாப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே. இப்ப உன் மூஞ்ச யாராவது பாப்பாங்களா? நோ இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா அந்த கொலைய அந்த பெண் பேர் என்ன? நீலமணி. நீலமணி. சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது. அவளுடைய தகப்பன்
ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு ஜெயில இருந்து தப்பி கூட ஓடி இருக்கான் சார். அது சரி, அந்த பரம்பரையை வச்சுக்கிட்டு சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ பரம்பரையா யோக்கியமா இருக்கிற குடும்பத்துல ஃப்ராய்டு பசங்க பிறக்கிறானுங்க. காலம் பூரா கொள்ளை அடிச்சுக்கிற இந்த கூட்டத்துல நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாவும் இருக்கிறாங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாது. நம்ம ஆனாலும் இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் சந்தேகத்தை அவன் மேலேயே வலுப்படுத்து. ஒண்ணு செய்யுங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற முறையில சொல்றேன். இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனாலே இந்த கேஸை லேட் பண்ற மாதிரி வச்சிடுங்க. அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் சில சந்தர்ப்பங்கள்ல அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன். அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம். ஆனா டாக்டர், இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடுல உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம். எப்பவும் எந்த நேரத்திலும் டெஃபினட்டா உண்டு. தேங்க்யூ டாக்டர், நான் வர்றேன். மிஸ்டர் கைலாசம், இந்த பரந்தாமன் கொலைகேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்களுக்கு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் கண்ணன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆமா, நீங்களும் உங்க மிஸ்ஸஸ் இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். மீட் பண்ணலாம். சீசனுக்காக வந்தீங்களா? சீசன் ஆகுது. இந்த ஊர்ல சீக்கு ஒண்ணு உண்டாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த சாக்கடை கீக்கடை கட்டாதனால சில கிருமிகள் புதுசா ஸ்டார்ட் ஆகி அது பீப்புள்ஸுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. அதை ஸ்டடி பண்ணலாம்னு வந்தேன். ஏன் உங்க அப்பா சொல்லலைங்களே? அம்மா எங்க தான் தங்கிருக்கீங்க? இதே ஸ்பாட்லயே தங்கிருக்கேன். ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில நீங்க வாடுறீங்க சார். பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க. நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம். எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான். மிஸ்டர் கண்ணன், வாப்பா சௌக்கியமா? அவர் எனக்கு தங்கறதுக்கு இவ்வளவு வசதி இங்க செஞ்சு கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்ல. டான்சர் குமுதவல்லி இல்ல, அவ தங்க கனகவல்லி ரெட்டப்பிறகு. என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. அபூர்வமான பிறவிங்க. கனகா, ஒரு டாக்டர் கைலாசம் பெரிய மேதை. ஆமா, இப்ப வந்து இந்த விஷக்கிருமிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னம்மா இங்க எதுக்கு வந்து படிக்கிறியா இல்ல சீசனுக்கு சுத்த வந்தியா? கனகா ரொம்ப நாளாவே முத்துமண்டலத்துல இருக்கா அவங்க அப்பா கூட. ஓ குட். இது யார் உங்க மிஸ்ஸஸ் இல்ல? நீலமணி, டாக்டர் கைலாசத்தை உனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே ஒரு தனி மனிதர். வணக்கம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அருமையான ஃபாதர், எக்கச்சக்கமான சொத்து, மகாலட்சுமி மாதிரி சம்சாரம். இவ்வளவு சந்தோஷத்தையும் ஒன்னா சேர்ந்து கடவுள் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கறது இல்ல, சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் உனக்கு கொடுத்துருக்கிறார். இங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது என்ன முடிவு பண்ணல. ஓ, என்ன புதுசா இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சீசன் முடிகிற வரைக்கும். அடிக்கடி நான் வந்து மீட் பண்றேன். நான் வர்றதுல ஒன்னும் உங்களுக்கு நியூசன்ஸ் இல்ல. ஆல்வேஸ் வெல்கம் டாக்டர். கோ பாய். பாய் பாய். யார் அது? ஓ, கனகாவா? நேத்தே வர்றேன்னு ஏன் வரல? தினம் ஒரு 1 hour உன்னை பார்க்கலன்னா ரொம்ப ஒரீடா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும்னு? ஆனா அந்த நீலமணி தான் என் பிளான் எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே. ஓ ஐ சீ. இன்னும் அவ திருந்தலையா? ஆமா,
வீட்டுல இருந்தா கடுகடுங்கிறா, வெளியில போனா ஊர் சுத்தி வண்ணாத்தி பூச்சின்னு பழி போடுறா. திமிரு. புருஷன் நல்ல பணக்காரன், கட்டழகங்க, ரொம்ப திமிரு அவளுக்கு. உனக்கு வர போற புருஷன் மட்டுமே நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிக்காரன் தானே? ஆமாமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆனா முதல்ல அவ திமிர அடக்கணும், அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும். பாதி சொன்னா போதும், எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தொன்னு பேசக்கூடாது. இப்ப என்ன, நீலமணி உங்ககிட்ட ஆணவமா நடந்துக்கிறா, அதை அடக்கணும். ஆமாங்க, அதுக்கு வழி கேட்கத்தான் நான் உங்ககிட்ட நடநடையா நடக்கிறேன். இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணணுமே தவிர சட்டு புட்டுன்னு எதையும் செஞ்சிடக்கூடாது. இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே. ஆண்டவன் படைப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நெருப்பு சுடும், அது மேல நான் நடப்பேன். வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பளிச்சு துப்புவேன். இது பக்தியினால் எனக்கு உண்டானது அல்ல, அல்லது பரந்தாமன் ரெக்கமெண்ட் பண்ணதல்ல. அவ்வளவு விஞ்ஞான ஆராய்ச்சி முத்திக்கிட்டு என்கிட்ட இப்ப கிடைக்குது. இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை. அவ்வளவு சாதாரணமா? இப்பவே சொல்லுங்க, உடனே போய் செய்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னேன் அவசரப்படக்கூடாது, ஸ்லோவா திங்க் பண்ணி செய்யணும்னு. இந்த பரந்தாமன் கொலை விஷயமா நீலமணி மேலே போலீஸ் சந்தேகப்படுது தெரியுமா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த சைக்காலஜி படி ஒரு பிளான் போட்டு செஞ்சா எனக்கும் சக்சஸ், உனக்கும் சக்சஸ். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ உனக்கு நான் சொல்றேன். இது முதல் வெற்றி மட்டுமல்ல கனகா, வெற்றிகரமான வெற்றி. கண்ணே டீசென்ட் மேன். எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்திலே அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விரும்பி போய்த்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான். இதுல இருந்து சைக்காலஜி இப்படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான். ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம். நான் கூட நினைக்கலைங்க கண்ணன் நீலமணி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவார்னு. உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். கனகா, நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை. நான் என்னைக்கு உங்களை முதல் சந்திச்சேனோ அன்னையில இருந்தே எனக்கு நல்ல காலம் ஆரம்பங்க. நானும் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் லைஃபையே மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். நீ அடிக்கடி இங்கே வரலாம். நீலமணி உன் விஷயத்தில் இனிமேல் குறுக்க வரமாட்டா? அவசியம் வரேன். நீ வரலன்னா முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும். அப்புறம் 4 பேர் பார்த்து அசிங்கமா நினைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படியெல்லாம், அப்புறம் எப்பவும் நாம ஒன்னா தானே இருக்க போறோம். குட். அப்ப நான் வரட்டுமா? நான் சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா பழகி இருக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்ப என்கிட்ட மூளையே கிடையாது, எல்லாம் ஹிருதயமா மாறி போச்சு. இப்ப நீலமணி அனல்ல விழுந்த புழு போல துடிக்கிறா. அதை பார்த்து நீ இப்ப சந்தோஷப்படுறல்ல, அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யறதுக்கு இப்ப தயாராயிட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம மேரேஜ் பிக்ஸ் பண்ணணும். கிளம்புற மேரேஜ்னா சாயந்தரமே வேர்ல்டு டூர் புறப்படணும். பல நாட்டு விஞ்ஞானிகள் கிட்ட எடுத்துன்னு போய் உன்னை மிஸ்ஸஸ் கைலாசம்னு கைகுலுக்க வைச்சாத்தான் என் மனசு நிம்மதி அடையும். அதனால எனக்கு புகழ் மாலை வரும், உனக்கு பூ மாலை டன் கணக்கா வரும். அதனால எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மேரேஜை பத்தி சொல்லி எப்ப சேர்க்கலாம். முதல்ல நீலமணி விஷயம் பிளான் படி முடியட்டும், அப்புறம் பாருங்களேன். இன்னத்து நீ பழையபடியும் அப்புறம் பாருங்க கல்யாணத்தை பத்தி சொல்லு. கல்யாணம் தானே? சரி சரி சரி. என்ன ஆவாம்? பணமாமா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது. என்ன கையில மூட்டை? எடைக்காரம் புதையில எடுத்துட்டேன். வைரம் வைடூரியம் நவரத்தனம் ஏராளமா இதுல இருக்கு. அதுல பாதி இது, மீதி பாதி இது உங்களுக்கு. ஏன் பெரியல நமக்குன்னு சொல்லு கனகா. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா? நீ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலை தானே இப்போ எனக்கு. என்ன செய்யணும் சொல்லு. என்ன நீங்க மறந்துடணும்.
இது ஒரு காதல் டைப். இந்த சாகச பேச்சுல தான் உன் மேல நான் இவ்வளவு லவ் ஆன காரணம். இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். இதை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்க. நீ என்ன சொல்ற இப்போ? நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல. அப்புறம் நீங்க இனிமே என் வழிக்கு வராதீங்க. உன் வழி வேற, என் வழி வேற. இனிமே 2 பேருக்கும் ஒரே வழிதான். நீ சொன்னபடியெல்லாம் நான் அண்ணன். எதுக்கு? இந்த வைரம் வைடூரியத்துக்கா? உன்னோட இன்பமா வாழ்க்கை நடத்தணும் ஒரே லட்சியம் எனக்கு. அந்த லட்சியம் எப்ப எனக்கு கைகூடலையோ உன் எண்ணம் இனிமே நிறைவேறாது. என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன். முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு? சாதாரண மனுஷன் இல்லைனா, மூளை இல்லை என்கிட்ட, என் மூளை இரிடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மேதாவி அப்பவே என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல? கேட்க வேண்டிய கேள்வி, ஆனா என்ன யாரும் கேட்டதில்லை. நீ கேட்டுட்டு நிக்கிற எதற்கா? நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்திருக்கிறேன். பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கு. ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான். பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் குடி புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல, நான் வரேன். நீலமணிய தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிட்டு நீ கண்ணனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலன்னா? ஆஹா, என் மேல இருந்த ஆசையெல்லாம் இப்ப நீலமணி பக்கம் திரும்பிட்டா போல இருக்கு. அவளை பத்தி பேசாத, அவ ஒன்றும் தெரியாதவ. என்னங்க இது, விளையாட்டுக்கு சொன்னா இப்படி கோச்சுக்கிறீங்களே அத்தான்? அத்தான், இந்த உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்லை. எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு. ஏண்டி? குமுதவல்லி, நான் சொல்றத ஒவ்வொன்றும் பொறுமையா கேட்கணும். குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது. பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தியா? அப்புறம் அவன்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கோடீஸ்வரன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழலான்னு பிளான் போட்டியா? அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன். நான் நாட்டியத்துல கொஞ்சம் பிரியம் இருக்கிறவன். நீயே ஆட ஆரம்பிச்சுட்ட, அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். பரந்தாமனை கொன்னாத்தான் நாம் சுகமா வாழலான்னு என்கிட்ட நீ சொன்ன. முதல்ல அவனை கொன்ன, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன். நீ டிலே பண்ணிக்கிட்டே வந்த. ஏன் டிலே பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? முத்து மண்டபத்துக்கு போகணும், அங்க புதையல் இருக்கு, குமுதவல்லி என்ற பேரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான், கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும், அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனா இல்லையா? அந்த இடத்துல என்னை ஏமாத்திட்டியே. நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல, கண்ணனுக்கு வலவீச. கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல, அதோட விட்டியா? பாவ் நீலமணி, அவளுடைய வாழ்க்கையை சிதறடிக்க சொன்னியடி. செஞ்சனே, எதுக்காக செஞ்சேன்? உன் மேல இருக்கிற ஆசையினாலே. கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்னேன். கடைசியா இப்பதானடி பொண்ணுட்டு வர்றேன். இத்தனை கொலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யார்? நானா? நீயா? சொல். பேசாதே, கூடாது. இவ்வளவு நேரம் பேசல, பேசுனே. சொல். இவ்வளவு நேரத்துக்கு பதில் சொல்லிய, இப்ப சொல். சொல். செத்துட்டியா? அதான் பேசல.
என் கையாலேயே நீ செத்தியா? அம்மா மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியும் ரெண்டு கண்ணு இல்லப்படா. ஒரு பொருள் இதான் வந்துடுறேன். அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு இந்தப்பா வா மறைடா வா. ஆகம் தரா. $45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்க? அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு. உனக்கு இந்த வயசுல இருந்து இதே கோடம். அது எது உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க என்ன? ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆண்டவன் தான். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டும் ஆளவன். நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்ட வியாதி அப்பா. எவனாவது இழிக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாருதாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிற்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல. குடிசுக்கு நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காரன் வரேன். வா மறந்துதான். குட்டு வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்கு தான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா? சேர்த்து இருப்பான். இல்ல அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். நான் சேர்த்து கொலகார பயலுக இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்போம். வேணா சேர்த்து, இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீ வச்சுக்க, பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். அது சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. என்னங்க ஐயா, நம்ம நம்ம கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம நம்மள மலை போல நம்புறோம். வேலை தரப்ப வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொண்டு கிளாஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூடாது. அறிவு கட்ட பேரலாம் நான் கொண்டா வச்சது. இதுல சாப்பிடலாமா முதல்? எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சண்முகா வேலாயுதம் சாப்பிடுங்க. யாராவது எது சாப்பிடுறது ஒரு அன்பு வேணும் இல்ல? அவன் என்ன பெருமை போயிட்டானா? ஐயோ வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். அது நாளைக்கு ஆச்சாரி வந்தா நீரோட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, ஐயா வா, சேட்டை எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிக்கிட்டு போய் காரை விட்டுட்டு வா. எங்க முடிவு கூட அவர் சொல்லுவார், அங்க விடு எடுத்து. ஐயா ராம் ராம். ஐயா என்ன இது? போகும்போது நல்லா போனாரு, இப்ப கட்டா போயிட்டு அடைச்சுப்பாங்க. இருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? அரே இந்த கடை காக்கடை சுமை ஆள வந்தா வயிற கடை இல்ல, அங்க இருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முடிச்சு கேட்டாச்சுன்னா வெறும் மோராக்கும். சரி மோரப்போ தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆள வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன்.
ராம்சேட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. மன்னிக்க முடியல. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? மணி போய் பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கல அப்பா கூட வச்சுக்கோ. முடியும். வாங்க வாங்க. வாங்க வாங்க. நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் நீங்க வந்ததே இல்ல, இன்னைக்குதான் வர்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்களா? சாலவந்தார், நாங்க பொழுதுபோக்கு வரல, அந்த வைர வியாபாரி கொலை விஷயமா வந்திருக்கிறோம். ராம்சேட்டா ஆமா. கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா. நேற்று என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிக்கிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே எடுத்து போய் ரூம்ல விட்டாரு. ஐயா ஆமா நான் தம்பி. ஓ, அது நீதானா? ஏய்யா, கார்ல இருந்து இறங்கும் போது அந்த ஆளுக்கு பங்க இல்லையாமே? கண்ணாடிக்கிட்டே போனாரு. ம். அப்புறம் நான் தான் கைத்தாங்கிற தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு என்ன சுமந்தா? என்னய்யா, என்ன கேள்வி கேட்கற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு இந்த எழுந்துக்கோ இல்லையாமே? அது என்னமோ எனக்கு தெரியாது. சாலவந்தார், இந்த மாதிரி ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. மாணிக்கம் பிள்ளை, உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க. மாணிக்கம் பிள்ளை, கேவலம் யாரோ வைரம் வச்சிருப்பான், அதுக்கோசரம் கொலை செஞ்சிருப்பான். என்ன கேக்குறாரு? சப்பி நிச்சய பெட்டரு. அப்படி வைரம் எங்க கிட்ட இருக்கா நீ செக் பண்ணி பாருங்க. பைய பாருங்க, இருப்ப பாருங்க, ஒவ்வொருத்தி பாருங்க. என்ன அது? அடி வெளியே சீக்கிரம் எடு. என்ன மாணிக்கம் பிள்ளை? இதே வைரம் தான் அந்த ஆள் கிட்ட இருக்கு. ஐயோ மாணிக்க பிள்ளை, கேவலம் ஒரு வைரத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறான். இத்தனை வருஷமா உனக்கு இந்த புத்தி வந்துச்சு. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க. பேசாத, கொலைகாரன் பேசக்கூடாது. என் குணம் உங்களுக்கு தெரியும். தெரியும். கொலைகாரன் என்கிட்ட பேசக்கூடாது. அவ்வளவுதான். பேசாத போ. அம்மா, இதெல்லாம் என்ன மாணிக்கம் பிள்ளை? எல்லாம் என் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலமா உங்க வீட்டில் நாயா உழைச்சதுக்கு ஐயா எனக்கு கொலைகாரனுங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்தார். ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல. என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டிக்காக. அவங்களை யாரு காப்பாத்த போறாங்க? சரி சரி நட. என்ன மறுபடியும் போன் போயிட்டு வந்துட்டியா? என்னங்க இது? மாணிக்கம் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்? அவன் வயரத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சான். அந்த வயரத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டான். எங்க ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் சொல்றீங்க? இதுவரையில் பணத்துக்காக ஆட்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இப்ப கொலை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லாது. நான் வேணும், நான் கொலை செஞ்சேன். அவன் என்னவோ தூக்கத்துக்கு மருந்து கேட்டான். நான் கொடுத்தேன், ஒரே முட்டா தூங்கிட்டான். வீக் பாடி போல இருக்கு. சும்மா இருங்க. அந்த மாணிக்கம் பிள்ளை துடியா துடிக்கிறார். அவர் குடும்பம் என்ன கதையாக போகுது? நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும்? என் புள்ள குட்டிங்க நடுத்தருவில் அலையுமே. அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போறா பாரு, காரி துப்புவானே. இத பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு. அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. சமயக்கட்டுல போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சிட்டியே முருகா. என்ன பழனி, மாணிக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க, இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாரு. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க.